வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்க்கு மொத்தம் 3274 வேகன்சி போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண இன்னும் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 days தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா சென்னை போன்ற இடங்கள்லாம் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ நீங்க வந்து ஒரே நாளில் போட்டு கூட நீங்க ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் ஸோ எப்படி படித்தா ஈஸியா வேலை வாங்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. டேட்டானா ஒரு சக்சஸ் டேட்டாவே நம்ம வச்சிருக்கோம். எப்படின்னா கடந்த 2023 எஸ்சிடிஸ்ல 685 வேகன்சி எடுத்தாங்க. ஸோ அதுல நம்மளுடைய ஒரே அகாடமி மட்டும்தான். ஸோ தமிழ்நாட்டிலே நமக்கு ஒரே அகாடமி மட்டும்தான். அதுக்கான நம்ம கிளாஸஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான அவுட்புட்டும் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 685 பேர்னா அது 685 பேருக்குமே எனக்கு தெரியும். அதுல 400 பேர் விட்டவங்க டைரக்டா நம்மகிட்ட படிச்சவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் என்ன புலம்புறது என்னன்னா, புக்கை பார்த்தாலே எனக்கு தூக்கமா வருது. ஸோ எப்படி படிச்சா ஓரளவு நான் மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். சரிங்களா? ஸோ நான் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழுக்கு வந்து 50 மதிப்பெண் வைக்கிறாங்க. நீங்க 50க்கு ஜஸ்ட் வந்து 20 மார்க் எடுத்தா போதுங்க. ஸோ நீங்க வந்து ஏனாதானு படிச்சா கூட கண்டிப்பா 50க்கு 20 மார்க் எல்லாரும் எடுக்க முடியும். தமிழ் தான் ஈஸியா தான் இருக்கும். ரொம்பலாம் கஷ்டமா கேட்க மாட்டாங்க. அப்ப தமிழ்ல வந்து நீங்க 20 மதிப்பெண் வந்து எடுத்துதான் ஆகணும். 20க்கு மேல எடுத்தாதான் இந்த தொழில்முறை திறனறி தேர்வு பேப்பரை திருத்துவாங்க. அடுத்த 50 மதிப்பெண். சரிங்களா? அடுத்த 50 மதிப்பெண் வந்து தொழில்முறை திறனறி தேர்வு ஜிகே இருக்கு. இதுல 50க்கு 20 எடுத்தா மட்டும்தான் இதுவே திருத்துவாங்க. சரி, இதுலயே 50க்கு 19 எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜெக்டட். இந்த மார்க் எவ்வளவு எடுத்தாலும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து தமிழ் வந்து ஈஸி தான். ஆனா 50க்கு 20 நம்ம எடுக்கணும். இந்த தொழில்முறை திறனறி தேர்வுல எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்தா நீங்க அடுத்த கட்டமா செய்முறை தேர்வுக்கு பிராக்டிக்கலுக்கு போவீங்க. செய்முறை தேர்வுக்கு போனது கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 685 வேகன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1800 பேர் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து செய்முறை தேர்வுக்கு போனாங்க. அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வந்து 1:3 அடிப்படையில செய்முறை தேர்வு போனாங்க. ஆனா இந்த வட்டம் வந்து 1:3 வைக்கிறாங்களா இல்ல 1:2 அடிப்படையில போறாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரியாது. சரிங்களா? இருந்தாலும் நமக்கு வேகன்சி அதிகமா இருக்கிறதுனால வந்து 1:2 அடிப்படையில தான் அவங்க மேக்சிமம் வந்து அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இருக்கும். இந்த தொழில்முறை தேர்விலே 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஜிகே பொது அறிவு, அதுக்கு வந்து 20 மதிப்பெண். இந்த ஜிகேல பொது அறிவுல 20 மதிப்பெண். சரிங்களா? இதுல வந்து ரொம்ப பேசிக் ஜிகே தான் கேட்கிறாங்க. சரிங்களா? அது பேசிக் ஜிகேன்னா தமிழ்நாட்டோட ஊர்களின் சிறப்பு பேர்கள். சோ குற்றாலம் வந்து எந்த மாவட்டத்துல இருந்து அமைந்திருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குடியரசு தினம் எப்ப இருக்கு, அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 கொஸ்டின் ஜிகேல மட்டும் ஒரு 7 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஜிகேவா. சரிங்களா? அப்புறம் வந்து மேக்ஸ், பேசிக்ஸ் மேக்ஸ்ல இருந்து ஒரு 13 கொஸ்டின். இந்த 20ல மேக்ஸ்ல மட்டும் ஒரு 13 கொஸ்டின். நீங்க எஸ்சிடிசி கொஸ்டின்ஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க ஆப்ல போய் நம்ம கொடுத்துருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் மேக்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸ்ல வந்து ரொம்ப பேசிக் சம்ஸ் தான் கேட்கறாங்க. பேசிக் சம்ஸ் தான் எப்படி கேட்கறாங்கன்னா ஒரு 4 வருடம் கொடுத்து இதுல லீஃப் ஆண்டு என்னன்னு கேட்கறாங்க. இப்ப லீஃப் ஆண்டு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. அப்படின்னா அந்த வருஷத்தை 4ஆல வகுத்துனா மீதி 0 வந்துச்சுன்னா அது வந்து லீஃப் ஆண்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நிமிடங்கள், ஸோ எத்தனை மணி நேரம்னா ஒரே சொல்லுவோம், எத்தனை நிமிடங்கள் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் சம்ஸ் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. அதுவே ரிட்டர்ன் வரும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? அது போகும்போது 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, வரும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வராரு. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா 70 + 60 ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா என்னது 50 எவ்வளவு வரும்? 65 வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பேசிக்ஸ் மேக்ஸ் தான் நம்ம கேட்கறாங்க. 13 மேக்ஸ் வந்து பேசிக்கா கேட்கறாங்க. 7 ஜிகே. அப்ப இது வந்து 20 மார்க் ஓவர். அப்புறம் வந்து தொழில்முறை திறனில 30 மதிப்பெண். இந்த 30 மதிப்பெண்ணும் ஐஐடி புக்கை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணவங்களுக்கு இந்த உண்மை புரியும்.
ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி, ஐஆர்டி புக்குனா இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்டே நடத்துற ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. ஸோ அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லித்தராங்க டிரைவிங் ஹெவிக்கு. ஸோ அந்த புக்கு ஒரு 4 புக்கு கொடுக்குறாங்க. அதுல 3 புக்ல இருந்தா அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓட்டுநர் கல்வி, போக்குவரத்து கல்வி, வாகனவியல். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாபிக் இருக்கு. ஸோ இதுல இருந்தா மேக்சிமம் ஒரு 20 கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம அகாடமியில ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன பண்றோம்னா, அந்த அது வந்து தியரியா இருக்கும், ஒன் வேர்டு டைப்ல டெஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னாலும் அவங்க படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஐஐடி புக் பேஸ் பண்ணி, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க நீங்க அப்படி படிச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லாதவங்க ஐஐடி புக்கை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? நம்ம அகாடமியில ஜாயின் போட்டவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியே கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன் வேர்டா டெஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் டிராபிக் ரூல்ஸ், டிராபிக் சென்ஸ், மோட்டார் வாகன சட்டம், இதுல இருந்தா இந்த 30 மதிப்பெண் கேட்கறாங்க. அப்ப மெயினா போக்கஸ் பண்ண நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா, இந்த 50க்கு வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறோம். சரிங்களா? கடந்த ஆண்டு எஸ்சிடிசில வந்து 685 வேகன்சி எடுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செய்முறை தேர்வு பிராக்டிகல் வண்டி ஓட்ட வந்து பாத்தீங்கன்னா 685 பேரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1800 பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 600 பேர் வந்து முதல்ல செல் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1:3 அடிப்படையில, அதாவது ஒரு போஸ்டுக்கு 3 பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போவாங்க. ஸோ இந்த வட்டம் என்ன நடைமுறை அப்படிங்கிறது நோட்டிபிகேஷன்ல சொல்லல. அதனால 1:2 கூட இருக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் கூட போகலாம். அப்படிங்கிறப்ப வச்சு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து 3274. ஸோ போன வட்டத்தோட வந்து ஒரு 5 மடங்கு வேகன்சி அதிகம். அப்போ வந்து இன்ட்டு 2 போட்டாங்கன்னா எவ்வளவு வரும்? இதுவே வந்து பாத்தீங்கன்னா 6600 சொச்சம் வருது. ஸோ 6600 பேருக்கு நம்ம ப்ராக்டிக்கல் வைக்கணும். அப்ப அதனால வந்து 1:2 அடிப்படையில் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து போன வட்டம் எஸ்சிடிசி மூலமா 50க்கு 33, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 34 கம்யூனிட்டியை பொறுத்து இந்த மார்க் மேல எடுத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? செய்முறை தேர்வுக்கு போனாங்க. நீங்க வந்து 50க்கு 50னே எய்ம் பண்ணுங்க. 50க்கு 50 எய்ம் பண்ணுங்க. அப்படின்னா தான் நீங்க ஒரு 38, 40, 35 எடுக்கலாம். சரிங்களா? போன வட்டம் ஒரே ஒரு பெர்சன் மட்டும் 47 எடுத்திருந்தாங்க. 50க்கு 47 எடுத்திருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாராலையும் முடியும். சரிங்களா? நிறைய பேர் வந்து எனக்கு புக்கை பார்த்தாலே தூக்கமா வருது அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க. அதனாலதான் சொன்னேன், தமிழுக்கு 50-20 பேசிக்கா எடுத்துடலாம். இது மட்டும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் தேவை. அதுதான் நம்ம அகாடமி மூலமா வந்து ஒரு டெஸ்டா வச்சா உங்களுக்கு ஐயோ எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அப்படிங்கிற கியூரியாசிட்டில படிப்பீங்க. அப்படிங்கிறத நம்ம அகாடமியில ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஐஐடி புக்கை பேஸ் பண்ணி அது ஒன்வேடி டைப்ல டெஸ்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே போல டிராபிக் ரூல்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். இனிமேல் வந்து இம்பார்ட்டன்ட் அபிஷன் கிளாஸஸ் எடுக்க போறோம். இனிமேல் மேக்ஸும் கிளாஸஸ் வரப்போகுது, பேசிக் மேக்ஸ். அதனால நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா 2023 இருந்தே குறிப்பா டிரைவர் கண்டக்டருக்கு நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி மெத்தட்ல படிங்க, நீங்களும் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் சப்போர்ட்டுமே வந்து ஸோ நம்ம எழுத்து தேர்வுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணோம் அப்படியும் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது போக நம்ம அகாடமியில ஜாயின் பண்றவங்களுக்கு 2 புக்ஸ் வந்து குரியர் அனுப்பிச்சிருவோம். ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஆப் பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாருமே ரன்னிங் ஸ்டாப், எல்லாருமே வண்டியில ஓடிக்கிட்டு இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி லீவ் போட்டுலாம் யாருமே படிக்கல. அதனாலதான் ரெக்கார்டட் வீடியோவா வந்துடும். டெஸ்ட் வந்து எப்ப வேணா அட்டன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும், ஸ்டடி நோட்ஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அகாடமியில ஜாயின் பண்றதுக்கு எல்லாருக்குமே அந்த ஆப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும், நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் இருக்கு, சார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். ஸோ வாங்கி படிங்க. சரி, எப்போ எக்ஸாம் வரும் நீங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு அப்ராக்சிமேட் டேட் சொல்ல முடியுமானா நம்ம சொல்லலாம். கடந்த ஆண்டு எஸ்சிடிசில நோட்டிபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு ஒரு 20 நாளே எக்ஸாம் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஏப்ரல் 21 அப்ளிகேஷன் டேட் முடியுதுன்னா அடுத்து ஒரு மாசத்துக்குள்ள கூட தேர்வு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. மே எண்டுக்குள்ள கூட நம்ம தேர்வு வரலாம். அதனால வந்து எல்லாராலுமே படிக்க முடியும். ஆனா டெய்லி ஒரு 1 hour 2 hour இதுக்காண்டி மெனக்கெடுங்க. ஏன்னா இந்த 3274 வேகன்சிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான வேகன்சி. சரிங்களா? இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு போடுவாங்களோ நமக்கு தெரியாது. அது 2 வருஷம் கழிச்சு கூட போடலாம், 3 வருஷம் கழிச்சு போடலாம்.
ஆனா இந்த வாய்ப்பு வந்து 2 லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண சொன்னதுனால காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி ரொம்ப யோசிப்பீங்க. அடுத்து எல்லாமே 2 லைசன்ஸ் இப்ப இருந்தே போட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் காம்படிஷன் ஆயிடும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதுலயே இந்த அட்டெம்ப்டே கிளியர் பண்ணி கொஞ்சம் டெடிகேட்டடா படிங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரிட்டன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செய்முறை தேர்வு இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கு, சரிங்களா? அப்போ வந்து அந்த எழுத்து தேர்வுல உங்களுடைய சொந்த முயற்சினால்தான் நீங்க பாஸ் பண்ண முடியுங்க. அதனால வந்து டெய்லி ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ புக்கு வாங்கினவங்க இல்ல படிக்க செய்யுங்க, சரிங்களா? அப்படின்னா தான் இருக்கிற காம்படிஷன்ல எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே கைடு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல தகவல்களுக்கு காணொலிக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுங்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.